சண்டே மார்னிங். ஸோ ரொம்ப லேட்டாக இன்றைக்கி வந்து எந்திரிச்சோம். பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்கறதுனால சரி தம்பி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் எந்திரிச்சோம். அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். சரி என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிம்பிளாக வந்து ராகி கூழ் செஞ்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் வந்துட்டாங்க அம்மாவும் பாப்பாவும். இந்த ஆஸ்னி கூட இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, இல்லைனாலையும் பிரச்சனையாக இருக்குது. அவள் வந்ததுமே வந்து ஒரே பாசமலை, அம்மா உன்னை மிஸ் பண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை 1 வீக்காக தொட வேணான்னு சொல்லி வச்சுருந்தா ஃபீவர் இருந்ததுனால. இன்றைக்கி தான் வந்து தொட்டு பேசி கொஞ்சிட்டு இருந்தா. இந்த கீர்த்தி வந்து மாமாவுக்காக அப்படின்னு சொல்லி பிஸ்கெட் செஞ்சு கொடுத்துருந்தா. நல்லா அவள் கண்ணுக்கே தெரியல போல். அப்புறம் இவன் கோபியோட ஃப்ரெண்டு வந்து யாரோ பூஸ்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்ச்சி இப்படி பண்ணுறீங்க? நான் அவளுக்கு இது வரைக்கும் பாலில் சுகர் கூட போட்டு கொடுக்குறதில்ல. ஹாஸ்னியில் வந்து நல்ல பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அம்மா நான் கேட்கலம்மா, மாமாவோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மதியம் என்னடா சமைக்கலாங்கும் போது கீர்த்தியே வந்து எல்லாம் சமைச்சு கொடுத்து விட்டுருந்தா. 1 வீக் லீவுக்கு அப்புறம் வந்து மண்டே தான் ஸ்கூல் போகிறா. அதனால பேக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அம்மா வந்து ஒரு ஈவினிங் போல் ஊருக்கு